Hello everyone, welcome back to our channel. So இது பார்த்தனா one of the most important video for your preparation. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் கூடிய வீடியோ கிடையாது. இது எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து உங்க மார்க்கை பூஸ்ட் அப் பண்றதுக்கான ஒரு வீடியோ. 250 மார்க்ல இருக்கீங்களா? எஸ், உங்க மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். 350ல இருக்கீங்களா? மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். 400ல இருக்கீங்களா? இம்ப்ரூவ் பண்ணலாம். 500ல இருக்கீங்களா? இம்ப்ரூவ் பண்ணலாம். ஈவன் நீங்க 600ல இருக்கீங்கன்னா 700க்கு போனாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட மார்க்கை நீங்க தாராளமா இம்ப்ரூவ் பண்ணலாம். சார் நல்ல டெஸ்டே கொடுக்கல சார், எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கண்டிப்பா இப்ப டெஸ்ட் கொடுக்கலனாலும் கண்டிப்பா அப்புறமேல் டெஸ்ட் கொடுக்க போறீங்க. சார் நான் எக்ஸாம் வரைக்கும் டெஸ்டே கொடுக்க மாட்டேன்னா கண்டிப்பா வந்து நீ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அழுதுகிட்டு தான் வெளியே வர போற. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு வந்து பயமா இருக்கு, எதுக்கு ஸ்விம்மிங் போறதுக்கு பயமா இருக்குது, சரிங்களா, இல்லை எனக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயம், சரியா, அப்ப என்ன பண்றது? அதை நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த பயம் உங்களுக்கு போகும். அதே மாதிரி எனக்கு மார்க் டெஸ்ட் கொடுத்தா மார்க் கம்மியாருன்னு பயம் இருக்குன்னா மார்க் டெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பயம் போகும். நான் ஒரு தடவை கேமராவை பார்த்துக்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணான ரெக்கார்டே ஆகலை, சரியா. ஸோ இப்போதைக்கு ரெக்கார்ட் ஆகுது. எப்போ இந்த ரெக்கார்டிங் நிற்க போது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் 3 நாளாக நான் ஒரு 10-15 மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து ரெக்கார்டே ஆகலை. நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, இந்த அனாலிசிஸ் ஷீட் கொடுத்துட்டேன். இந்த அனாலிசிஸ் ஷீட் வந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஒரே ஒரு காப்பி மட்டும் பிரிண்ட் அவுட் போட்டுக்கும், மிச்சம் எல்லாமே ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? 2 பேப்பர் இருக்கும், 2 பேப்பர் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பேப்பர் மட்டும் ஃப்ரண்ட் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டாலும் போதுமானது. என்ன சார் இந்த அனாலிசிஸ் ஷீட், இதெல்லாம் இருந்து எப்படி சார் நீங்கள் மார்க் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னா, இந்த ஷீட்டில் ஃபர்ஸ்ட் உன் பேர் கொடுக்க போகிறேன், உன் டெஸ்ட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அல்டிமேட் டெஸ்ட் 1 கொடுக்குறேன்னு UT1 கொடு, என்னைக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற டேட்டை போடுங்க. ஓகேவா? இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சார், பேர் எதுக்கு சார், பேர் கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நீ வந்து எனக்கு வந்து அனுப்புற, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? உனக்கு மார்க் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இந்த அனலைஸ் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நல்லா பாரு, MCQ டைப் கொஸ்டின் இருக்கு ஃபிசிக்ஸில், சரியா. அதில் அட்டெம்ப் பண்ணது எவ்வளோ, அன்அட்டெம்ப்ட் எவ்வளோ, கரெக்ட் எவ்வளோ, இன்கரெக்ட் எவ்வளோ, நெட் ஸ்கோர் வந்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது. இதே கெமிஸ்ட்ரியில் அட்டெம்ப்ட் எவ்வளோ, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின் எவ்வளோ, கரெக்டான கொஸ்டின் எவ்வளோ, இன்கரெக்டான கொஸ்டின் என்ன, டோட்டல் ஸ்கோர் என்ன. பயாலஜியில் அட்டெம்ப்ட் பண்ணது எவ்வளோ, ஸோ இதெல்லாம் நான் போன தடவை எழுதி காமிச்சது, அதனால் அது வந்து போகலை, சரியா. ஸோ அந்த ஃபுல் வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ மோஸ்ட் ஆஃப்லி 10-15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், சரியா. அப்போ அட்டெம்ப் பண்ண வீடியோ, அட்டெம்ப் பண்ண கொஸ்டின் எவ்வளோ, அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின் எவ்வளோ, கரெக்டான ஆன்சர் எவ்வளோ பண்ணியிருக்கு, எவ்வளோ தப்பான ஆன்சர் பண்ணியிருக்கு, எவ்வளோ நெட் ஸ்கோர் கொடுத்துருக்கு, இது எல்லாமே நீ பார்த்து வச்சுக்கோ, சரியா. இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இதான், சரியா. ஸோ இதான் அனலிஸ்ட்க்கு நான் காமிச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி முதல்லேருந்து வரணும். ஸோ இதான் பார்த்தா நம்மளோட ஆப்பு, ஓகேவா. இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த ஆப்பில் என்ன இருக்குன்னா, அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்டிமேட் டெஸ்ட் சீரிஸோட ரேட் வந்து 1000 rupeesனு காட்டும். 1000 rupeesலாம் நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃப்ரீயாகவே அட்டெம்ப் பண்ணலாம். சார் என்ன சார் வெளியிலேயே 1000 வந்துச்சு, இங்கே போனாலே 1000 rupees தான் காட்டுது, அல்டிமேட் டெஸ்ட் 1000 rupeesனு காட்டுது, நீங்கள் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உள்ளே போ. சார் இங்கே போனாலும் எனக்கு எவ்வளோ காட்டுது, 1000 தான் காட்டுது அப்படின்னா கோர்ஸில் மொத்தமே 3 பேர் தான் என்ரோல் பண்ணியிருக்காங்க, தெரியுதா, சரியா. ஸோ மொத்தமே 3 பேர் தான் என்ரோல் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் கொடுத்து இதுலேருந்து பயன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரியா. ஸோ இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டில் போகும். கண்டென்ட்டுக்குள்ளே போனேன்னா உனக்கு இது எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். இப்போ டெஸ்ட்டு கொடுத்து முடிச்சிட்டேன் சார், எப்படி சார் நான் என்ன பண்ணுறது அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்னா, வியூ ஸ்டாட்ஸில் கொடுத்துரு, சரியா. நீ டெஸ்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வரும். இதெல்லாமே எனக்கு மட்டும்தான் வரும், ஓகேவா. பட் உனக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி உன் மார்க் வந்துடும். ஸோ அபிவிஷோடது எடுத்துக்கலாம், அபிவிஷோட பயாலஜி. அப்போ இங்கே பார்த்தோன்னா டோட்டல் கொஸ்டின் வந்து 100, கரெக்டாக அவர் ஆன்சர் பண்ணது 95, தப்பாக ஆன்சர் பண்ணது 4. அப்போ மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் சார் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு, 99 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அதில் 95 கரெக்டு, 4 தப்பு. ஸோ பயாலஜியில் 99 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அதில் தப்பான கொஸ்டின் எவ்வளோ, தப்பான கொஸ்டின் 4, சரி அன்அட்டெம்ப்டட்ல மார்க் பண்ணிட்டேனே. தப்பான கொஸ்டின் 4, கரெக்டான கொஸ்டின் 95. எவ்வளோ கொஸ்டின் அவர் அட்டெம்ப்டே பண்ணலை, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின் எவ்வளோ, 1, சரியா. ஸோ 1. ஓகே. ஸோ இது பண்ணிட்டேன்னா உனக்கு டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ, சரி. டோட்டல் ஸ்கோர் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா பாரு, கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க்கு, அப்போ 95 × 4. தப்பான ஆன்சர் எல்லாத்துக்கு -1, அப்போ 4 × -1, ஓகேவா. அப்போ 300 100 இருந்துச்சுன்னா 20,
376 இதான் அவரோட மார்க். அங்கே மேபி 376 வந்துச்சு, டோட்டல் எவ்வளோ 376. ஓகேவா? ஸோ 376 தான் காமிக்குது. இது முடிஞ்சு. இதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் பண்ணலாம். ஸோ பயாலஜி முடிஞ்சு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பண்ணலாம். இப்போ நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பண்ணி காட்ட மாட்டேன், ஏன்னா நான் இப்போ தான் பண்ணேன். அவன் 400க்கு 400 எடுத்து வச்சிருந்தான் அபிவிஷ்வாங்கிறவங்க. சரியா? ஸோ 400க்கு 400 இருந்ததுனால அபிவிஷ்வோடது நான் பார்க்கல. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நான் அடுத்து பாப்பாவை பார்த்து திவ்யான்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இதில் அடுத்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பற்றி, அதான் அவசரப்பட்டு பறந்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஃபஸ்ட் இது முடிஞ்சு. ஓகேவா? நெட் ஸ்கோர் பார்த்தாச்சு. இதில் நெக்ஸ்ட் என்ன விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ கொஷின் தப்பாக மார்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொஷின் நீங்கள் தப்பாக மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். தப்பாக மார்க் பண்ண கொஷின்லாம் எங்கே சார் போய் பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், வியூ சொல்யூஷன் கொடுத்துருங்க. இப்போ நல்லா பார்த்தோன்னா இதில் தப்பான கொஷின் எங்கே இருக்குன்னா 26, 30வது கொஷின் தப்பு. அதனால தான் இங்கே ரெட் கலர் மார்க் வந்திருக்குது. அப்போ இங்கே போயிட்டு 26வது கொஷினும் 30வது கொஷின் தப்பாக மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது பாட்னி. அடுத்து ஜுவாலஜியில் எத்தனை தப்பான கொஷின் இருக்குது? 13, 34. இது எல்லாமே தப்பான கொஷின். ஸோ மொத்தம் 4 கொஷின் தப்பு. பார்த்தீங்களா? 4 கொஷின் தப்பானது. அன்அட்டெம்ப்டட் கொஷின் பாட்னியில் வரல, ஜுவாலஜியில் தான் வச்சுருந்தாரு. எப்படி சார் எல்லாமே தெரியுது? ஜுவாலஜியில் பாட்னியில் தான் வச்சுருந்தாரு. எப்படி தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் இதே விஷயத்த பண்ணேன். ஓகேவா? இந்த விஷயம் அன்அட்டெம்ப்டடே இல்லையா? இருந்துச்சு, பாட்னியில் தான் வச்சுருந்தேன். அதான் கரெக்டாக தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. 12வது கொஷின் வந்து அன்அட்டெம்ப்டட். சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் ஆகலை. ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கா? அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ பரவாயில்ல, பிவைக்கு வந்து மோஷன் இன் பிளேனுக்கு வந்து 3 தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒரு தடவை 2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அது எல்லாம் காணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கும் நீங்கள் பண்ணுங்கள், கெமிஸ்ட்ரிக்கும் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் மட்டும் பண்ணி காட்டணுன்னா நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஃபிசிக்ஸில் போய்ட்டு வியூ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இவர் 400 எடுத்திருந்தார். ஸோ இவரை காட்டுறது தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா ஃபுல் மார்க் இருக்குது, இதில் ஃபுல்லாக எல்லாமே கரெக்டுன்னு தானே வரும். இது என்ன செய்யுது? திவ்யாவோட மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? 340. ஸோ இதில் 12 கொஷின் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இங்கே 12 கொஷின் தப்பாக இருந்துச்சு. ஸோ நான் இதுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எல்லா கொஷின் அட்டெம்ப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திவ்யா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோ, எல்லா கொஷின் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போ? ஃபைனல் எக்ஸாமில். இப்போதைக்கு ப்ராக்டிஸ்னால எல்லாமே அட்டெம்ப்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஃபைனல் எக்ஸாமில் எல்லா கொஷின் அட்டெம்ப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா சப்போஸ் நீங்கள் இந்த 12 கொஷின் அட்டெம்ப்ட் பண்ணாமல் விட்டுருந்தாலே உங்களோட மார்க் வந்து 352 இருந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி மார்க்கை குறைச்சிக்கிட்டீங்க இந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு ஓகே, பட் ஃபைனல் அட்டெம்ப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாப்பாவுக்கு பார்க்குறோன்னு சொன்னால் 2த்துக்கு சேர்த்து தான் இதில் காட்டும். ஸோ நம்ம ஈவன் வியூ சொல்யூஷனில் போயிடலாம். இப்போ வியூ சொல்யூஷனில் போகிறீங்கன்னா 47 கரெக்டு 3 தப்பு. ஃபிசிக்ஸில் 47 கரெக்டு 3 தப்பு. ஸோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஃபிசிக்ஸு. 47 கரெக்டு 3 தப்பு. அப்போ 50மே அட்டெம்ப்டா? அப்போ அன்அட்டெம்ப்டட் 0. அப்போ இதுக்கு மார்க் எவ்வளோ வருங்கிறத நீ ஸ்கோர் கால்குலேட் பண்ணிக்கோ. இப்போ நெக்ஸ்ட் பார், எந்தெந்த கொஸ்டினில் தப்புனா 13, 15, 29. 13, 15, 29. ஏன்னா இவங்க 9 கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரியில் தான் தப்பு விட்டு வச்சுருந்தாங்க. சரியா? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா இங்கே பாரு, இன்கரெக்ட் 9, 41 கரெக்டு. ஸோ உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காது, ஏன்னா நீ ஒரு ஷீட்டில் வந்து இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க போகிற, இன்னொன்று ஆப் இருக்க போகுது. அப்போது 50மே அட்டெம்ப்ட் பண்ணாங்க, 41 கரெக்டு, இன்கரெக்ட் வந்து 9. ஸோ எதெல்லாம் தப்போ அதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1, 14, 15, 17, 20, 21, 25. சரிங்களா? இந்த கொஷின் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தப்பான கொஷினும் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த டேபிள் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது வரைக்கும் இந்த டேபிள் காலம் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாரு, இங்கே வாங்க, அனாலிசிஸ் ஆஃப் ராங் ஆன்சர். இதான் முக்கியம். சரியா? இது வரைக்கும் நம்ம பண்ணது ஓகே, இதுக்கு மேலே தான் மெயின் அனாலிசிஸே.
இப்போது கொஷின் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்தெந்த கொஷினில் தப்பாக இருக்குது. இப்போ போயிட்டு அந்த கொஷினில் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாப்பா வந்து ஃபிசிக்ஸில் 3 கொஷின் தப்பு பண்ணியிருந்தாங்க, சரியா? இப்போ எந்த 3 கொஷின் தப்பு பண்ணியிருக்காங்க? 13வது கொஷின் தப்பு. ஸோ இந்த கொஷின் பார்க்க போகிறாங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு மோஷன். இல்லை, ஒரு சில டைம் சேம் டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த பாடின்னு கேட்டால் இது தப்பு, ஏன்னா ரிலேட்டிவ் மோஷன் தான். அப்போது 4th ஆப்ஷன் கரெக்ட், நான் இவங்க 3rd மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ திவ்யா உட்காந்து அனலைஸ் பண்ணணும், எதனால் நான் இதை தப்பாக மார்க் பண்ணேன். இது தப்பு பண்ணுறதுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு பாசிபிலிட்டி என்ன, எனக்கு வந்து அந்த கொஷின் தெரியும், ஆனால் அந்த இடத்துல அந்த ரிலேட்டிவ் மோஷனுங்கிற வார்த்தையை நான் மறந்துட்டேன் சார், அதனால தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை ஒரு சில டைம்னா ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் அப்போசஸ் த மோஷன் நினச்சிட்டு தப்பான ஆன்சர் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் சப்போஸ் சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிலேட்டிவ்ங்கிற வார்த்தையை நான் பார்க்கல சார், ஆனால் எனக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும். அப்போ நீங்கள் பண்ணது சில்லி மிஸ்டேக், அப்போ அது கேட்டகரி ஏல வரும். எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக் இல்லை கால்குலேஷன் மிஸ்டேக்னால அது தப்பு பண்ணிட்டேன், அப்படின்னா அது கேட்டகரி ஏ. அப்போ எத்தனை கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டகரி ஏல வருதுன்னு பாரு. கேட்டகரி பி என்ன அப்படின்னா கான்செப்ட் அப்புறமேல் யோசிச்சேன் சார், புரிஞ்சானா அப்போதைக்கு எனக்கு கான்செப்டில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மோஷனை அப்போஸ் பண்ணுமா இல்லை ரிலேட்டிவ் மோஷன் அப்போஸ் பண்ணுமாங்கிறதே எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கேட்டகிரியில் இருக்கீங்க. சார் கொஸ்டின் என்னன்னே தெரில சார், நான் ஏதோ தானோன்னு டிக் பண்ணி வச்சிட்டேன், ஓகேவா, அப்படின்னு நீங்கள் 3rd கேட்டகிரி. அப்போ மொத்த பேப்பரில் எத்தனை கொஸ்டின் உனக்கு ஃபஸ்ட் கேட்டகிரியில் இருக்குது, எத்தனை கொஸ்டின் செகண்ட் கேட்டகிரி, எத்தனை கொஸ்டின் 3rd கேட்டகிரி, இது எல்லாமே கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே இருக்கிறது வந்துடணும். இங்கே எவ்வளோ இன்கரெக்டு, இங்கே 4 இன்கரெக்ட் இருக்குது, இங்கே எவ்வளோ 9, 13 ஆயிடுச்சு, 16. அப்போ மொத்தம் 16 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க. இந்த 16 கொஸ்டின் எந்தெந்த கேட்டகிரியில் விழுகுதுன்னு பார்த்துக்கோ. இந்த கேட்டகிரி இந்த கேட்டகிரி இது எதில் எவ்வளோ கொஸ்டின் விழுகுது. சார் நான் அட்டெம்ப்டே பண்ணாத கொஸ்டினில் இருந்துச்சு பார்த்தியா. அப்போ அட்டெம்ப்ட் பண்ணாத கொஸ்டின் வந்து ஏன் அட்டெம்ப்ட் பண்ணல, சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்புறம் உட்காந்து பாரு, இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் ஏன் அட்டெம்ப்ட் பண்ணலை. அப்போ ஈஸியான கொஸ்டின் தான். இல்லை சார் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின், இல்லை சார் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். அப்போ எந்த கேட்டகிரியில் அந்த கொஸ்டின் இருக்குது அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணு, இந்த டேப்லர் காலமே ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் வந்து இந்த டேப்லர் காலமோட சின்ன ஃபார்மேட்டை தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். எங்கன்னா இங்கே ராங் கொஷின் டைப் ஏண்டா பியா சியா. அப்போ ஏபிசி எதுன்னு தெரியாதவங்க இதை பார்த்துக்கோ, தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே மார்க் பண்ணிடு. மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்னோட ஹெல்ப் வேணும், மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க. அனுப்பி விட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், ஓகேவா? என்ன பண்ணால் மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது பத்தாவதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்கு ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நோட்டில் வந்து 2 பேஜ் விட்டுரு. 2 பேஜில் என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்ட் நம்பர் 1 உன் மார்க் எவ்வளோ வருதுன்னு நோட் பண்ணு, டெஸ்ட் நம்பர் 2 டேட் போட்டுக்கோ, உன் மார்க் எவ்வளோ வருதுன்னு நோட் பண்ணு, ஓகேவா? இது பண்ணால் தான் நீங்கள் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது பார்க்க முடியும். மிஸ்டேக் நோட்டில் என்ன நோட் பண்ணுங்கன்னா இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க பற்றியா, அதில் என்ன மிஸ்டேக் கான்செப்டே தெரியல, அந்த கான்செப்ட் எழுதி இந்த கான்செப்ட் தான் எனக்கு தெரியல அப்படின்ட்டு எழுதிக்கோ. அப்போ அந்த மிஸ்டேக் நோட்டை மட்டும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணாலே உனக்கு என்ன பண்ணலாம், நீ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மிஸ்டேக் நோட்டு இந்த அனாலிசிஸ் ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. ஸோ நீ இதை ஃபாலோ பண்ணிக்கோ, சரியா? மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது மட்டும் பத்தாது, ஸ்ட்ராட்டஜி வீடியோ மட்டும் பார்த்தா பத்தாது. தயவுசெய்து இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட்டு கொடுக்க டெஸ்ட்டு ஃபுல்லாக ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, அந்த டெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.